ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருந்தேன், அவர் ஆஃபீஸ் போயிட்டார். ஸோ அப்போ ஒரு லேடி நல்லா ஹைட்டாக அதாங்க நீட்டாக வந்து இந்த மாதிரி நாங்கள் கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்குறோங்க, உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரி என்னடா பண்ணுறது, கேட்குறாங்களே அன்னதானம் வேறு சொல்லிட்டாங்களே, சரி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா என்கிட்ட ஒரு 30 ரூபாய் இருந்தது. சரின்ட்டு 30 ரூபாய் அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அதை இருக்கிறத வாங்கணும், கோயிலுக்கு கூட ஏதோ கேட்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுக்குறாங்க, அதை வந்து அமைதியாக வாங்கிக்கணும், ஓகேங்களா. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, என்னங்க 30 ரூபா கொடுக்குறீங்க, எத்தனை பேருக்கு இதை வச்சு சாப்பாடு போட முடியும், 30 ரூபா தானா அப்படின்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செகண்ட் எனக்கு வந்து கொடுத்த காசு சரி பரவாயில்ல நீங்கள் கொடுங்க, திருப்பி கொடுங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிடலாமான்னு கூட ஒரு மாதிரி இருந்தது. அப்போ கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அப்புறம் வந்து சரி கொடுத்ததை கேட்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அவ்வளோதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 3 மாதம் கழிச்சு அந்த லேடி எனக்கு நல்ல மைண்டில் வந்து, ஏன்னா ஃபஸ்ட் டைமே நான் அது வந்து ஃபேஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. சாமிக்குன்னு வாங்கிட்டு போகிறவங்க இந்த மாதிரி கேட்டு ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, கொடுக்குறத வாங்கிட்டு அமைதியாக போயிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா